நீங்க மீட்கப்பட வேண்டுமானால் தெரிந்திருக்கிற வசனம் படி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போதே உங்களுக்கு பாதி செய்தி புரிஞ்சிருக்கும். நீங்கள் மீட்கப்படும் நாள் ஒன்று உண்டு. அந்த நாள் உங்களுக்கு நேரிட வேண்டுமானால் என்ன செய்திருக்கணுமா? பரிசுத்த ஆவியை, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருப்பதற்கு நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன். கவனிக்கணும். பைபிள் சொல்லுது, நீங்க மீட்கப்படுவதற்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாய் வரும். அதுல நீங்கள் செலக்ட் ஆகணும். அதுல நீங்க ஒரு ஆளா இருக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்னா துக்கப்படுத்துற விதத்தை தான் நான் உங்களுக்கு 3 காரியம் சொல்லி முடிச்சிடறேன் வேகமா. நீ எவ்வளவு தலைவர் போட்டுக்க. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிற 3 காரியங்கள். துக்கப்படுத்த கூடாதுன்னா என்ன செய்யணும்? எப்படியோட போட்டுக்க. நாம சொல்றோம், உலகத்தில் இருக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவரை அல்லது தேவனை அல்லது ஆண்டவருடைய சபையை அல்லது ஊழியத்தை அல்லது ஆண்ட பிள்ளையாக என்ன ஊர்வலத்தில் இருக்கிறவங்க கிண்டல் பண்றான் ஐயா, கேள்வி பண்றான் ஐயா, நக்கல் பண்றான் ஐயா, அல்லேலூயா போஸ்டின்னு சொல்றான் ஐயா, ஜெபம் பண்ணா நக்கல் பண்றான், ஐயோட ரோட்ல நடந்து போனா ஒரு மாதிரியா பேசுறான், ரொம்ப துக்கப்படுத்துறாங்க என்ன, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஐயா என்ன, அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்ப இது அது இல்லை. நீங்க நானும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி துக்கப்படுத்துறோம்ன்றது பாருங்க. எல்லாருக்கும் வெள்ள வெள்ள உடுத்துவோம், ஜெபமா செய்வோம், மாறி கொடுப்போம், எல்லா வேலையும் பார்ப்போம். நாம அந்தரங்கத்தில் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் எப்படி துக்கப்படுத்துறோம்ன்றதை நீங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. வெளியில இருக்கிற ஆள் வெளிப்படையா துக்கப்படுத்திடுவான். என்ன கவனிக்கணும். வெளியில் இருக்கிற ஆள் வெளிப்படையா சபை பிள்ளைகளையோ சபையையோ ஊழியத்தையோ கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், துக்கப்படுத்துவான். ஆனா உள்ள ஒரு பயப்படுவான், அந்த ஆண்டவரை நம்ம எதுவும் செஞ்சுட்டோம். சில நேரம் துக்கப்படுத்துறான், சில நேரம் தூக்கி விடுறான், சில நேரத்தில் கேவலப்படுத்துறான், சில நேரத்தில் பாராட்டுறான். மாறி 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 போயிட்டு இருக்குது. இது ரட்சிக்கப்படாதவன் செய்யற காரியம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்ட நீங்களும் என்ன செய்யறோம்? சபைக்காக நமக்கு வருகிற வார்த்தைகளை நீங்க எப்ப அலட்சியம் பண்றீங்களோ பரிசுத்த ஆவியான நீங்க துக்கப்படுத்துறீங்க. ஆலயத்தின் காரியத்தின் ஒழுங்குகளுக்கு நீங்க எப்ப மீறீங்களோ அப்ப நீங்க பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துறீங்க அர்த்தம். சபையில் நீங்க செய்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர்கள் கட்டளை கொடுக்குறாருன்னா அதை செய்ய முடியாது நீங்க போறீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துறாங்க. பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க எந்த விதத்துல யோசிக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்களா ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியும். கவனிச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மன்னிக்கணும், மாசம் திருவிருந்து அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வெளிந்து கொண்டு வரணும்ன்ற விருப்பம் ஊழியக்காரராக இருந்தாலும் அதை உள்ள வைத்திருக்கிற திட்டத்தை யார் கொடுத்தது? விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களை உண்டாக்குகிறவர் காரணம் இல்லாம கொண்டு வர மாட்டார். அப்ப அந்தந்த ஊழியக்காரர் வழியா யார் யாருக்கு கொண்டு வந்து எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு காதுல போடணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுதான் உங்க காதுல விடும். இன்னைக்கு ஏன்டா சபைக்கு வந்தனே தெரியல, ஏற்கனவே ஒடிஞ்சு நொறுங்கி புழுங்கி கலங்கி போயிருக்கிற என்ன இன்னைக்கு யாச்சும் வெளியிருந்து வந்த ஆளு நீ மேலா இருப்பாயாக, கீழே இருக்க மாட்டாயாக, உன்னை தூக்கி நிறுத்துவாராக இப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா இந்த மனுஷன் இப்படி பேசி போற வருஷத்துக்கு வருஷம் வாரம் இப்படிதான் வந்து விடணுமா என் வாயில அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம எத்தனை வருஷம் விசுவாசி கணக்கு பண்ணிட்டு பேசுங்க.